ஒரே ஒரு போலீஸ்காரம்மா ஏட்டம்மா வந்து நான் நின்றுட்டு இருந்தேன் வீட்டில் என்ன விசார வேலை பார்க்குறீங்களான்னு சொல்லி சப்புன்னு அரைஞ்சிட்டாங்க என்ன. அப்படியே கிருகிருன்னு கீழே அப்படியே உட்காந்துட்டேன். உங்களுக்கு கார்த்தியை வந்து வெளியே பார்க்கறதுக்கும் கம்பிக்குள்ள பார்க்கறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது? 100க்கு 100 சொல்ல போனா ரொம்ப மன உளைச்சல்லே தான் இருந்தோம். நாங்கள் காசை இழந்து சந்தோஷத்தை இழந்து நாங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அப்பாவுமே எங்களை வந்து கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாரு. ஆனால் ரேஷன் அரிசி போட்டெல்லாம் எங்களை வளர்க்கலை. வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப போராடணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து எங்ககிட்ட நான் சீக்கிரமா வெளியே எடுத்துருவேன்னு சொல்லி, அவர் பேர் கோட்டிமுத்து. ஹெல்ப் பண்றவரா இல்ல வக்கீலா? அவன் வக்கீலுன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டார். திவ்யாவை வந்து நான் கோர்ட்டுக்கு வர்றட்ட ஃபுல்லா அவளை பார்க்காம பேசாம நான் இருந்ததே இல்லை. அதுவும் போல ஒரே ஒரு முக்கியமான இதுனா திவ்யாவுக்கு நான் தான் பெயிலே எடுத்தேன். திவ்யாட்டே நீங்க கேளுங்க யார் பெயில் எடுத்தான்னு. நான் தான் 25,000 போட்டு பெயிலே அவளுக்கு எடுத்து. யாரோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருப்பானா, நான் அதாவது எப்படி சொல்றது, லெஸ்பின் ஆயிட்டேன், உன் தம்பியெல்லாம் அவனுக்கு தேவை. அதாவது அவ அப்படி சொல்றானா, அவ ரொம்ப மன உளைச்சல்ல இருந்திருக்கா. வணக்கம்க்கா. வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப கார்த்தி அவங்க வந்து கைது பண்ணி 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்ப ரிலீஸ் ஆயிட்டதா கேள்விப்பட்டோம். இப்ப வந்துட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாரு. சரி, ஆமாண்ணே. இப்ப வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காரு? இந்த 1 வருஷம் இல்லாதது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி முதல்ல வந்து கைது பண்ணாங்க, அதை பத்தி முதல்ல சொல்லுங்க. அதை பத்திலாம் இப்ப எதுவும் பேச வேணானே, அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் வேணாம். இது வந்து கேஸு எப்படி கைது பண்ணாங்கன்னா, நாங்க ஈரோட்ல இருந்து நானு, ஆனந்த், என் தம்பி 3 பேர் வந்தோன்னே. ஆனா வீட்டுக்கிட்டே அவனுக்கு வந்து கால் தடுக்குச்சு. தடுத்தாலும் சரிந்து தண்ணி குடிச்சிட்டு இங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரும்னு சொல்லிட்டு வந்துட்டானே. வரையிலேயே பிஆர் செட்டுக்கிட்ட வந்து பச மறைச்சு மாரியம்மன் கோயிலுக்கிட்ட வந்து போலீஸ்காரங்க 4 பேர் மறைச்சு எங்களை வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சாங்கன்னா நாங்க எங்களுக்கே தெரியல மேல கேஸ் இருக்கா என்ன, கேஸ் வா வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பிடிச்சி எங்க 3 பேர்த்தையும் கீழே இறங்க சொல்லிட்டாங்கண்ணே. இறங்கி போலீஸ் ஸ்டேஷன் மாரியம்மன் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட இறங்கிட்டோம். இறங்குனதுக்கு அப்புறம் தானே தெரியுது காலையில இவனை மேல கேஸ் போட்டிருக்காங்க. இறங்க சொன்னோன்னு நீங்க கேட்டீங்களா? ஏன் இறங்க சொன்ன? நான் கேட்டேனே, தம்பி கேட்கல. நான் கேட்டேன் எதுக்கு இறங்க சொல்றீங்க சார் அப்படின்னு. சும்மா ஒரு சின்ன விசாரணை தான், இறங்குங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க 3 பேருமே அவங்க தான் கை பிடிச்சோம். அவங்க தான் இறங்கவே சொன்னாங்க. நாங்க இறங்கி மாரியம்மன் போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்கி. யார் யார் இறங்குனீங்க? நானும் ஆனந்தராமன், என் தம்பி வேலு. சரிங்க. அடுத்து என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்ப வந்து யாருமே எதுவுமே விசாரிக்கல. ஆனா நல்லா தான் பேசினாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் தான் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அந்த அம்மா வந்து விசாரிச்சாங்க. ஒவ்வொரு ஆளா விசாரிச்சாங்க. ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு? ஸ்டேஷன்ல என்ன நினைச்சுன்னா ஒவ்வொன்றா விசாரிச்சாங்கண்ணே. ஒவ்வொரு தம்பியை விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் தம்பியை விசாரிக்கையில இந்த மாதிரி உன் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு, நீ பேசி பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து நாளே வந்து ஒரு 4 போலீஸ்காரங்க வந்து எங்க வீட்டுல வந்து துணி எல்லாம் கலைச்சு, அதாவது யாரோ அதான் சொல்றேன், இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டுல வந்து எல்லாத்தையும் துணியெல்லாம் கலைச்சிட்டு எங்களுக்கே கலைச்சது எதுவுமே தெரியாது. பிள்ளைங்க மட்டும்தான் இருந்தாங்க. நான் ஈரோட்ல தம்பி கூட இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்க இல்லாதப்ப இங்க போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் வந்தாங்க. நாங்க வீட்டுல இல்லாதப்ப போலீஸ்காரங்க வந்தாங்க. இங்க வீட்டுல யாரு இருந்தது? நாங்க யாருமே இல்ல. பிள்ளைங்க 2 பேர் மட்டும்தான் ஸ்கூல் விட்டு வந்து இருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் துணி எல்லாம் கலைச்சு போட்டு அவங்க அடுக்கு போயிட்டாங்க. மறுநாள் ஒரே ஒரு போலீஸ்காரம்மா ஏட்டம்மா வந்து நான் நின்றுட்டு இருந்தேன் வீட்டுல என்ன விசார வேலை பார்க்குறீங்களான்னு சொல்லி சப்புன்னு அரைஞ்சிட்டாங்க என்ன. அரைஞ்சோடனே அப்புறம் அதுல ஒரு அக்கா, அங்கேயும் நல்ல உள்ளங்கள் இருப்பாங்களே, அவங்க அக்கா தான் என்னை எழுப்பி, நான் மயக்கம்லாம் போடல, அப்படியே கிருகிருன்னு கீழே அப்படியே உட்காந்துட்டேன். அப்புறம் ஒரு ஆளா விசாரிச்சு அவ்வளவுதான் கேஸ் போட்டாங்க. அப்படி இப்ப ஸ்டேஷன்ல வந்து திவ்யா வந்தாங்களா? திவ்யாவை பார்த்தோன்னா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? திவ்யா என்னன்னா சொன்னா, என்னெல்லாம் சொன்னா, அப்படி என்னெல்லாம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. எனக்கு தான் இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இந்த கேஸ் என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு கேஸ் எல்லாம் அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இந்த பசங்க கேஸ்னே எனக்கே தெரியும். இந்த பசங்களை வச்சு இது உண்மையா பொய்யா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு. சரி, இப்ப ஸ்டேஷன்ல இருந்தீங்க. இப்ப கார்த்தியை வந்து அடுத்து வந்து சிறைக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்களா? ஆமா, நான் விருதுநகர். அப்ப கூடயே போனீங்களா? ஆமா, நாங்க காலையில 6:30 எங்களை 5:30 எங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டாங்க. 10:30 தான் அவனை வந்து இங்க இருந்தே கோர்ட்டுல இருந்து விசாரிச்சு சிறைக்கு கூட்டி போனாங்க, விருதுநகர் சிறைக்கு. உங்ககிட்ட என்னக்கா சொன்னாரு கார்த்தி? சொன்னா வெளியில எடுத்துடல, ரொம்ப நாளைக்குலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதையான். இப்ப நீங்க சிறைக்கு கார்த்தி போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படிக்கா 1 வருஷமோ 1.5 வருஷம் ஆயிடுச்சு, என்னென்ன நீங்க பண்ணீங்க அவரை வெளியே எடுக்கிறது? வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப போராடணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து எங்ககிட்ட நான் சீக்கிரமா வெளியே எடுத்துருவேன்னு சொல்லி
அவர் பேர் கோட்டிமுத்து. அதுக்கப்புறம் அவன் பேர் சித்திரக்கண்ணி, எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கான். அவரு யாரு, ஹெல்ப் பண்றவரா இல்ல வக்கீல் அவர்? அவன் வக்கீலுன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டான். 2,00,000 ரூபாய் கொடுத்தோம் நாங்க. மறுநாள் ஒரு வாரத்துல இவன் வேற அழுதுகிட்டே இருந்தான். நாங்க இவனை அரெஸ்ட் பண்ண மறுநாளே போயிட்டோம். மறுநாள் போன சரில என்னால அங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதையான். நான் ரொம்ப அழுதையான். எப்படின்னா, நாங்க இங்க இருக்கோம்னா ரொம்ப தூரத்துலதான், அது கம்பி கம்பியா இருந்துச்சு. அதுலதான் அது பேசினாலும் கூட நிறைய பேர் பேசுறதுனால ஒண்ணும் கேட்க மாட்டேன்ருச்சு. அவனுடைய அழுகை சத்தம் மட்டும்தான் தெரிஞ்சுச்சு. சரின்னு சொல்லி அந்த சித்திரக்கனி வந்து, இந்த மாதிரி நான் ஒரு வாரத்துல உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட 2,00,000 ரூபாய் வாங்கி எங்களை ஏமாத்திட்டாரு. இப்ப நீங்க காவல்துறையிட்ட சொல்ல வந்தானே சொல்லி இப்ப அவர் மேல கேஸ் போட்டிருக்கோம். நான் அவ அடிச்சு கீழே தள்ளி விட்டு, அது நிறைய இல்லாம, அதான் சொல்றேன்ல, நான் ஒரு ஆம்பளை, ஒரு கூட பிறந்தவன் இல்லைன்னா நம்ம எவ்வளவு வெளியில கஷ்டப்படணுமோ அவ்வளவுக்கு எல்லா கஷ்டமே பட்டுட்டோம். நான் வக்கீலுன்னு சொல்லி காசு வாங்குறாங்க, ஆனா ஒரு ப்ராசஸ் கூட பண்ணல. அந்த குண்டாசை கழிச்சுதான் வெளியே வந்திருக்கேன். இப்ப நீங்க கார்த்தியை பார்க்க போனா என்ன மாதிரி அங்க போய் பதிவு பண்ணணும், என்ன மாதிரி பாப்பீங்க? அவ ஃபர்ஸ்ட் வந்து முதனத்தே இவனுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடணும். போலீஸ்காரங்களுக்கு வந்து கால் பண்ணி இவனுடைய பிஏடி நம்பரு எல்லாமே சொல்லிடணும்னா, சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இத்தனை மணிக்கு வாங்க, 10 மணிக்கு வாங்க, 11 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்கன்னா 10:30க்கே உள்ள போயிடணும். அப்புறம் போய் முன்னாடி ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து, போட்டோ எல்லாம் எடுத்து, பழம் எல்லாம் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள விடுவாங்க. நீங்க முத போய் பார்க்கும்போது என்னென்ன பொருள் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்க கார்த்திக்? ஃபர்ஸ்ட் நாங்க என்னென்ன வாங்கிட்டு போனோம்னா, பழம் எதுவுமே வாங்கிட்டு போகலாம். குண்டாஸ் போட்டதுக்கு அப்புறம் பழம் எதுவும் வாங்கிட்டு போகல. இப்போ அங்கே மதுரை ஜெயிலை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. விருதுநகர் ஜெயில வந்து பழம் எதுவும் வாங்கிட்டு போகக்கூடாது. ஸ்நாக்ஸ் என்ன வேணாலும் வெளியில வாங்கிட்டு போகலாம். அது மாதிரி மதுரை ஜெயில வந்து பழம் மட்டும்தான் வெளில வாங்கணும், ஸ்நாக்ஸ் வந்து கேண்டீன்ல வாங்கணும். ஃபர்ஸ்ட் குண்டாஸ் போட்ட மறுநாள் வந்து என்ன சொல்றதுன்னா, கேண்டீன்ல ஒரே 2 சேவ் பாக்கெட்டு, ஒரு மிக்சரு, ஒரு ஸ்வீட், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுமா குண்டாஸ் போட்டாங்கன்னு உங்களுக்கு எப்ப தெரிஞ்சு வந்தது? எங்களுக்கு வந்து இதுல சொல்லலாமா என்னன்னு எங்களுக்கு தெரியலன்னா, ஒரு அக்கா ஃபோன் போட்டு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தம்பிக்கு குண்டாஸ் போட்டாங்க. ஸ்டேஷன்ல இருந்தா இல்ல? ஆமா, நான் ஸ்டேஷன், அது பேர் சொல்ல வேணாம்னா ஒரு அக்கா ஃபோன். அந்த அக்கா வந்து என்ன சொல்றதுன்னா, ரொம்ப ரொம்ப அந்த அக்கா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன நடந்துச்சோ அதை வந்து சொன்னாங்க எங்கள்கிட்ட. இந்த மாதிரி, ஆனா எங்களுக்கு வந்து 3 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி கலெக்டர்கிட்ட போயிருச்சு அப்படின்னு அந்த அக்கா சொல்லிட்டாங்க. அப்புறம் வக்கீல்கிட்ட போய் பேசுனதுக்கு அதுக்கெல்லாம் தம்பி மேல வந்து 2-3 கேஸ் இருக்கணும், அப்பதான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எங்க மைண்ட மாத்திட்டாங்க. நானும் என் தங்கச்சியும் போய் கேட்டப்ப, அப்ப அந்த வக்கீல் பேரு சுபாஷ், மதுரை. அவர் மூலியமா தான் வெளியே வந்திருக்காரா? அவர் மூலியமா வரல, சென்னை வக்கீல் மூலியமா வந்தான். அவங்கெல்லாம் அவங்ககிட்ட 45,000 கொடுத்து இந்த மாதிரி குண்டாசு உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா உடைக்கல. அவங்களையும் ஏமாத்திட்டாங்க. என்ன சொல்றது, வக்கீலுன்னு நம்ம எடுக்க போனாவே நல்லா யோசிச்சு, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுதான். உங்களுக்கு வந்து குண்டாசுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப கார்த்தியை போய் சிறையில பார்க்க போறீங்க, நீங்க சொன்னீங்களா அவங்க மேல குண்டாஸ் போடுறோம்? நாங்க சொல்லவே இல்ல. மனசு கஷ்டப்படுவியான்னு சொல்லிட்டு, குண்டாஸ் போடுற அன்னைக்கு, எங்களுக்கு குண்டாஸ் அன்னைக்கு போடுறாங்கன்னு தெரியும், சரி இவனை போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். 2 மணி சுட்டு போய் குண்டாசா என்கிட்ட கேட்குறான். சோனா எனக்கு குண்டாஸ் போடுறாங்களா, என்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலு, குண்டாசெல்லாம் போடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் 6 மணிக்கு கைதாயிட்டான், குண்டாஸ் கைதாயிட்டான். உங்களுக்கு கார்த்தியை வந்து வெளியே பார்க்கறதுக்கும் கம்பிக்குள்ள பார்க்கறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதெல்லாம் எப்படின்னா சொல்றது, நல்லா சுதந்திரமா இருந்தியா, சந்தோஷமா இருந்தியா வெளியில. ஆனா உள்ள போனோடனே நான் 100க்கு 100 சொல்ல போனா ரொம்ப மன உளைச்சல்லே தான் இருந்தோம் நாங்க. ரொம்ப ஒருத்தவன் இல்லாம அவ்வளோ மன உளைச்சல், காசை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, எங்க வீட்டுக்காரும் மனசு கஷ்டப்பட்டு வெளியூர்ல போய், நாங்க 3 பேர் பொம்பளை 3 பேர் தான். நானு, என் தம்பி பொண்டாட்டி, என் தங்கச்சி 3 பேர் இந்த வீட்டுல இருந்து சமாளிச்சு வேலைக்கு போயிட்டு, என் தங்கச்சி ஒரு ஆள் வேலைக்கு போய் நாங்க எல்லாம் இருந்தோம். இப்போ ஒரு மாதத்துல வந்து இத்தனை முறைதான் பார்க்கணும் ஏதாவது விதிமுறைகள் வச்சிருந்தாங்களா கார்த்தியை பார்க்க? அதெல்லாம் இல்லைன்னா வாரத்துல வந்து 2 நாள் போய்க்கலாம், எப்ப வேணாலும் போய்க்கலாம், வாரத்துல 2 நாள். அங்க போனா காவல்துறை எதுவும் சொல்லுவாங்களா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்னன்னு கேட்பாங்களா? அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. கார்த்தினா அவங்க உள்ளர வந்து எல்லாருமே அவனுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. நீங்க யாரு, கார்த்தியோட அக்காவா அப்படின்னு சொன்னாவே நல்லா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதான் பேசினாங்க. யாருமே ஒரு இலக்காரமாவே இந்த மாதிரி இதுல இருக்கு, சொல்ல இருக்கேன் அப்படின்னு எதுவுமே ஒரு தாழ்த்தையே யாருமே பண்ணல. கார்த்தியோட அக்காவா அப்படின்னு சொன்னா. மதுரைக்கு மாறினியா, அப்புறம் தங்கச்சி வேலைக்கு போயிருச்சு, நான் மட்டும்தான் பார்க்க போனேன்.
வாரத்துல ஒரு டைமாவது பார்க்க போயிருவேன். இப்போ அதே டயத்துல திவ்யாவும் கைதானாங்க. திவ்யாவை பாத்தீங்களா நீங்க சிறையில போய்? திவ்யாவை பார்க்கலண்ணா. ம். திவ்யாவை பார்க்க போனேன்னா ஏதோ ஒரு டயத்துல அங்க இருந்து கைதானாலண்ணா. அப்பதான் நான் சோப்பு ஷாம்பு எல்லாமே வாங்கி கொடுத்தேன் முத நாத்து. நீங்க திவ்யாவை வந்து கூடயே இருந்து நீங்க வந்து வீடியோலாம் எடுத்துறீங்க நாங்க பார்த்துருக்கோம். சிறைக்குள்ள இருந்துட்டு நீங்க இடையில கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நீங்க இடையில பார்த்துருப்பீங்கல்ல? திவ்யாவை வந்து நான் கோர்ட்டுக்கு வர்றட்ட ஃபுல்லா அவளை பார்க்காம பேசாம நான் இருந்ததே இல்ல. ம். அதுவும் போல ஒரே ஒரு முக்கியமான இதுனா திவ்யாவுக்கு நான் தான் பெயிலே எடுத்தேன். ம். திவ்யாட்டே நீங்க கேளுங்க யார் பெயில் எடுத்தான்னு. நான் தான் 25,000 போட்டு பெயிலே அவளுக்கு எடுத்து. சிறையில இருந்து கோர்ட்டுக்கு கூட்டி வரும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா பார்த்திருக்கேன். பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஏதாவது பேசியிருப்பாங்களா அவங்க கிட்ட? அதெல்லாம் நிறைய பேசுவா. நிறைய பேசுவானா, என்னை வெளியில எடுத்துருங்களேன், என்னெல்லாம் இப்படி நான் தப்பே செய்யல, என்னெல்லாம் உள்ள போடாதீங்க. அவங்க மாமாவும் சரி, அவங்க மாமா ஒரே ஒரு டைம் பார்க்க போனாராம், அதோட சரி. அப்புறம் அவளை யாருமே பார்க்கவும் மாட்டாங்க. ஃபோன் கால் வாரம் 2 டைம் போடுவா. ஆனா அது என் நம்பருக்கு தான் ஃபோனே போடுவா. என்கிட்ட மட்டும்தான் பேசுவா. பேசி என்ன சொல்லுவாங்க ஃபோன்ல? அழுவா. கார்த்தி எப்படி இருக்கான், கார்த்தி என்ன கேட்டானா, கார்த்தி எப்படி இருக்கான் என்ன கேட்டா, அதவே தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பா. இல்ல அங்க உள்ள வந்து மன உளைச்சல் ஆயிட்டாதா சொல்லி நாங்க இடையில கேள்விப்பட்டோம். அதெல்லாம் அது வந்து நீங்க கோர்ட்ல வந்து பேச சொல்லுவாங்களா அவங்க கிட்ட? ஆமா. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெண்ணு கிட்ட தானே சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப மன உளைச்சலா இருக்குல்ல, இருக்க முடியல. அது யாரோ யாரோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருப்பானா. நான் அதாவது எப்படி சொல்றது, லெஸ்பின் ஆயிட்டேன், உன் தம்பியெல்லாம் அவனுக்கு தேவையில்ல. அதாவது அவ அப்படி சொல்றானா, அவ ரொம்ப மன உளைச்சல்ல இருந்திருக்கா. அதனாலதான் அவ அப்படி சொல்றா. எனக்கு கார்த்தி தேவையில்ல, நான் லெஸ்பின் ஆயிட்டேன், நான் அந்த பிள்ளைய கூடயே இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவா. நானா திரும்ப சிறைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்றதுன்னா மன குழப்பத்துல அப்படி பேசுறா. சரி, இப்ப வந்து 1.5 வருஷம் சிறையில இருந்துட்டாங்க. இப்ப வந்து ஓகே அவங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னு ஒரு நியூஸ் உங்களுக்கு வந்திருக்கும். வக்கீல சொல்லியிருப்பாங்க. இப்ப எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அந்த வரப்போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பெயில் எடுத்து வரப்போகும்போதா இல்ல குண்டாசு? இது பெயில் எடுத்து வரும்போது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பெயிலே 3 பேத்துக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போட்ட 2 வாரத்திலே கிடைச்சிருச்சு. இப்ப சந்தோஷத்துல சொல்லிட்டேன், போன் தம்பி எனக்கு தான் போடுவான். அப்ப பெயில் கிடைச்சிருச்சுடா உனக்கும் திவ்யாவுக்குன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கண்ணா. எனக்கே நானே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். வெளில வந்து 6 மாசத்துல உடஞ்சிருந்தாங்க, 3 மாசத்துல உடஞ்சிருந்தாங்க. லாஸ்ட் குண்டாசை கழிச்சுட்டு தான் வெளியே வந்தாங்க. உங்களுக்கு வந்து சித்ரா தான் வந்து மெயினா வந்து அவங்கனாலதான் உள்ள போனாங்க. இப்ப அவங்கள வந்து நீங்க வந்து சிறையில பாத்தீங்க, சிறையிலயோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க பாத்தீங்களா அவங்க சித்ராவை? சித்ராமா வந்து கோர்ட்டுக்கு வருவாங்கண்ணா. கோர்ட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எப்படி உங்களுக்கு அப்பயும் எங்ககிட்ட அந்த வார்த்தை தான் சொன்னாங்க. நான் வெளியில வந்து உதவி செய்யறேன் உங்களுக்கு அப்படின்னு எங்க மைண்ட தான் அவங்க இது பண்றாங்க. நாங்க என்ன பசங்கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசி. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க பேசினாங்களா அவங்க கிட்ட எதுவும்? எங்க கிட்ட யார்ட்டுமே பேசல. நீங்க இருக்கும் போது தானே சித்ராவை அவங்களையும் கைது பண்ணிருப்பாங்க. ஆமா, நாங்க இருக்கும் போதுதான் கைது. அப்ப என்ன நடந்தது ஸ்டேஷன்ல? அப்ப என்ன நடந்ததுன்னா, அதான் நான் ஸ்டக்கா அவங்கள வந்து பசங்க வந்து உண்மையை சொல்லிட்டாங்க பாருக்க. இந்த மாதிரி அந்த அம்மா தான் செய்ய சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு போய் செக் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த சுகர் எல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்றது நாங்க எல்லாம் வரிசையா நிக்கையில கோர்ட்லயாவது உண்மையை சொல்லுங்கடா பசங்கிட்ட சொன்னாங்க. அதுதான் சொன்னாங்க. வேற எந்த வார்த்தையுமே அவங்க பேசல. கேட்டீங்களா? ஏன் வந்து நீங்க தேவையில்லாம இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க, எல்லாம் அவங்கனால தானே, நீங்க எதுவுமே எதிர்த்து கேட்கலையா? நாங்க எதுவுமே கேட்கல. நான் தம்பி கேட்க வேணாம்னு சொல்லிட்டான். அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசாத அப்படின்னு சொன்னா நான் கேட்கவே இல்லைண்ணா. எதுக்குமா தேவையில்லாம இப்படி பேசி இப்படி இது பண்ணி 3-4 பேரும் உள்ள போயிட்டீங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசல. கார்த்தியே வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காரு, நாங்க எங்க அக்காவை வந்து சோனாவை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்ககிட்டே சொல்லியிருக்காரு. இப்ப கார்த்தி உள்ள இருக்கும்போது நீங்க வந்து குடும்ப சூழ்நிலை, சாப்பாடு, ஏன்னா 3 பெண்கள் இருக்குன்றீங்க. அதெல்லாம் எப்படி நீங்க சமாளிச்சீங்க நீங்க? ஆனா ஒரு ஆளு வேலைக்கு போகல, ரேஷன் அரிசி தான் நாங்க சாப்பிட்டோம். ஓப்பனா சொல்லணும்னா நாங்க எங்க அப்பாவுமே எங்களை வந்து கஷ்டப்பட்டுதான் எங்களை வளர்த்தாரு. ஆனா ரேஷன் அரிசி போட்டெல்லாம் எங்களை வளர்க்கல. எப்படி சொல்றதுன்னா நாங்க நல்லா தான் இருந்தோம். என் தம்பி எங்க அப்பாவுக்கு அடுத்து எங்க தம்பி தான் என்னையும் என் தங்கச்சியும் நல்லா பாத்துக்கிட்டியா. நகை போட்டதுலன்னு சொல்லி எங்க வீட்டுல இருக்க பொருள் எல்லாமே ஒரு அப்பாவுக்கு சமமா அவன் மட்டும்தான் செஞ்சான். அவன் இல்லாத இடத்துல நாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா. ரேஷன் அரிசி தான் பெரிய எப்படி சொல்றதுன்னா பெரிய அரிசியா இருந்தாலும் நாங்க அந்த ரேஷன் அரிசியை தான் குழந்தைங்களும் 4 குழந்தைங்களும் சரி நாங்களும் சரி ஒரு நாள் வைக்கிற குழம்பா மறுநாள் அருதி வச்சுக்கிட்டோம். அவன் இல்லாதது இந்த அவன் உள்ள இருந்து கஷ்டப்பட்டா நாங்க வெளியில இருந்து கஷ்டப்பட்டோம். அவ்வளவுதானா. இப்ப கார்த்தியோட பையன் சரி அவங்க மனைவியும் சரி கேட்கலையா உங்ககிட்ட? ஏன் அப்படி பண்ணுனாரு? அழுதாங்க. நான் ரொம்ப நாளா மன உளைச்சல் போய்
இப்படியும் ஒரு 4-5 மாசமா அவங்க சாப்பாடே சரியா சாப்பிடவே இல்லைண்ணா. இல்ல கார்த்தியோட பையன் வந்து கேட்கல அப்பா எங்க அப்படின்னு? அன்தினமும் கேட்பானா, என்ன சொல்லி சமாளிப்பீங்க? எம்மா வந்துருவோம் அவங்க அப்பா ஷூட்டிங் போயிருக்கான். ம். யாரு உங்க அப்பா எங்கடா அப்படின்னு சொல்லி யாரு கேட்டாலுமே, ஸ்கூல்ல யாரு கேட்டாலுமே எங்க அப்பா ஷூட்டிங் போயிருக்கு ம். அப்படின்னு மட்டும்தானே சொல்லுவான். ஜெயிலுக்குள்ள போயிருக்கதே அவனுக்கே தெரியாது, இன்னமும் தெரியாது. இப்ப நீங்க சிறைக்கு கூட்டி போய் காட்டுவீங்களா? கூப்பிட்டே போக மாட்டதில்ல. இந்த 1.5 வருஷத்துல ஒரு நாள் கூட அவனை ஒரே ஒரு தடவை ஜெயிலுக்கு, விருதுநகர் ஜெயிலுக்கு கூட்டு போனோம். கூட்டு போயிட்டு என்ன சொல்றேன்னா, அங்கதானே ஒரு ஆச்சரியமே இருக்கு. என் மயனை பார்க்கணும் கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு விருதுநகருக்கு நாங்க அவனை கூட்டு போனேனா. கூட்டு போனோடனே அந்த போலீஸ்காரங்களாம் கார்த்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு பையனை 5 நிமிஷம் தூக்கிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க சொல்லிட்டாங்கண்ணா. ஒரு 5 நிமிஷம் பிள்ளைய தூக்கி வச்சிருந்தான். அதுல ஒரு ஜெயிலர் பையனை இறக்கி விடுறா போடா அப்படின்னு சொல்லி திட்டிவிட்டாங்க. திட்டி விட்டனே அப்ப அதுக்கு முன்னாடிலாம் உள்ள போறதுக்கு முன்னாடியே அத்தை பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னவன், வெளில வந்தோடனே நானும் என் தங்கச்சியும் அவனுக்கு சில்லி பிடிக்கும்னு சொல்லி சில்லி பிரியாணி வாங்கி கொடுத்தோம். எங்க அப்பாவே எல்லாம் திட்டுறாங்க போலீஸ்காரங்க, நான் இதெல்லாம் சாப்பிடணுமா அப்படின்னு இன்னமும் சொல்லுவானா. வீட்டுல ஏதாவது சிக்கன் எடுத்தாவே, சிக்கன் இதை சாப்பிட்டா எங்க அப்பா சிக்கன் சாப்பிட்டுருக்குமா அப்படின்னு கேட்டவன் அவன். இப்பயும் கேக்குற அப்படியா? இப்ப அவங்க அப்பா வந்துட்டார்லனே, இப்ப கேக்குறது இல்ல. அதுக்கு முன்னாடி சிக்கன் பொரிச்சாவே எங்க அப்பா சிக்கன் சாப்பிட்டுருக்குமா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்பானா. அன்னைக்கு ஆனா நான் வார்த்தையை சொன்னையா, எங்க அப்பாவே உள்ள இருந்துட்டு கஷ்டப்படுறாரு, நான் அந்த சாப்பாடை சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப அவனுக்கு 5 வயசு கூட ஆகல, 4.5 வயசு தான் ஆச்சு. இப்ப கார்த்தி சிறைக்கு போனோம்னா உங்க சொந்தக்காரங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டிருக்காங்களா? சொந்தக்காரங்கன்னா எல்லாருமே எங்க கிட்ட பேசாத ஆளே கிடையாதுண்ணா. நான் எப்படி சொல்றது, லவ் மேரேஜ் முடிச்சப்ப யாரும் என் கூட பேசல. அதுக்கப்புறம் என் தம்பி நகை எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க ஏன்னா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணதுனால யாரும் பேச மாட்டேட்டாங்க. அப்புறம் பண நகையை பார்த்துட்டு எல்லாரும் வந்தாங்க. என் தம்பி உள்ள போனோடனே அப்படியே சடனா எல்லாருமே இன்னமும் யாரும் பேசுறதில்ல. எப்படி சொல்றதுன்னா, கூட பிறந்தவங்க ஊர்ல மதுரையில இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்க கூட எனக்கு போன் போட்டு, தயவு செய்து உன் நம்பரை பிளாக் பண்ண போறேன், கூட பிறந்த அண்ணே பிளாக் பண்ண போறேன், எனக்கு போன் போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சவன் தான். பேசி 1.5 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் யாருமே போன் போடல, பேசவும் இல்லை. இப்ப உங்க கணவர் என்ன மாதிரி கஷ்டப்பட்டாரு? எங்க வீட்டுக்கார அந்த 2 லட்சம் ரூபாயை இழந்துட்டு மன உளைச்சலுக்கு போய் இந்த வீட்டுல இருந்தா எனக்கு தினமும் கஷ்டமா இருக்கு, நான் கோயம்புத்தூருக்கு வேலை செய்ய போறேன்னு கோயம்புத்தூர்ல போயிட்டு 3 மாசத்தோட 4 மாசத்தோட வருவாங்கண்ணா. அவ்வளவுதான். இப்ப நீங்க சிறைக்கு போகும்போது உங்க பசங்களை எங்க வீட்டுல விட்டுட்டு போவீங்களா இல்ல கூடயே கூட்டிட்டு போவீங்களா? சிறைக்கு நான் ஒரு நாள் கூட பிள்ளைங்களை கூட்டு போனதே இல்லை. தம்பி பொண்டாட்டிட்டு தான் விட்டு போவேன், அவங்கதான் பாத்துக்குவாங்க. போயிட்டு எத்தனை மணிக்கா திரும்பி வருவீங்க பாத்துட்டு? இப்ப நான் 11 மணி ஷிஃப்ட் 15 இங்க இருந்து 7 மணிக்கே கிளம்பி போயிருவேன். 7 மணிக்கு கிளம்பி போயிட்டு வர பஸ்ல தான் வந்தேன்னா சாயங்காலம் ஆயிரும். நான் ஒரு ஆள் தான் போயிட்டு வருவேன். ஒரு பைக் இருந்துச்சுன்னா அந்த ஆனந்த்ன்ற பையனை கூப்பிட்டுட்டு பைக்ல போயிட்டு பைக்லயே வந்துருவாங்க. அவங்களுக்கு உணவெல்லாம் இங்க இருந்து வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப கார்த்திக்கு பிடிச்சது எதுவும் வாங்கி கொடுப்பீங்களா? இல்ல அவன் ரொம்ப பிடிச்சது அங்க உள்ள விக்கிற போலி கேட்பான். போலியும் அல்வா மட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு போய் கொடுப்பானா. எப்படின்னா, இவனை பார்க்க போனாவே 8000 வேணும். 8000 இருந்தா மட்டும்தானே அவனை பார்க்க போக முடியும். சாப்பாட்டுக்கு 3000 ரூபாய் கட்டிட்டு வருவோம், மிச்சம் எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவோம். பார்த்தாலும் தொட்டெல்லாம் பேச முடியாது. அங்கிட்ட அவன் இருப்பான், அங்கிட்ட நான் இருப்பேன், போன் கால்ல பேசணும் கண்ணாடி வழியா. இப்ப சிறையை விட்டு வெளியே வந்துட்டாரு, இப்ப கூட இருக்காரு, உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? அதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெளில வந்துட்டானே, நீ இந்த கேஸை நடத்தி மீண்டும் போகணும். அது எப்படி போறேன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா மீண்டும் வந்துருவேன் நம்பிக்கை இருக்குண்ணா. இப்ப நீங்க சொல்லிருக்கீங்களா இனிமே யூடியூப்ல வீடியோ போட வேணாம், நீ நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் ஏதாவது சொல்லிருக்கீங்க? நான் அந்த யூடியூப்ல வீடியோ போடக்கூடாதுன்னு நான் சொல்லல, அவங்க பையன் சொன்னான். என்ன சொன்னா? அப்பா யூடியூப் நடிக்காதீங்கப்பா, அதுல வேண்டாம், இனிமே வீடியோவே போடக்கூடாதுன்னு சொல்லுங்கத்தன்னு சொன்னாங்க. யூடியூப்ல வீடியோவே போட வேணாம்னு சொல்லுங்கத்த, அப்பா நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னானா. நாங்க சொல்லல, பையன் மட்டும் சொன்னான். மித்தபடி அவங்க ஒய்ஃபோ நானோ தங்கச்சியோ யாருமே சொல்லல. இப்ப உங்க கூட திவ்யா இருந்திருக்காங்கல்ல, திவ்யாவுக்கு அந்த ஜெயந்தராங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, HIV இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் சொல்லியிருக்காங்க. இப்ப திவ்யா உங்க கூட பழகிருக்காங்க, அவங்களுக்கு உண்மையாவே இருக்கா இல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க சொன்னது? ஆனா அவளுக்கு HIV எல்லாம் கிடையாது, அவளுக்கு வடியா வரும், அதான் சொல்றல, ப்ரெஷர் இருக்கு, அவ்வளவுதான். ப்ரெஷரோ சுகரோ இருக்கு, அது 2 மட்டும்தான் இருக்கு. அவளுக்கு HIV முதவே கிடையாது. அவ அப்படி சொல்றா HIV இருக்குன்னு சொல்லி, அதனால டிடில விசாரிச்சிருந்திருக்கலாம்.
ஆனா அவளுக்கு எச்ஐவிலாம் கிடையாது. நான் எங்க கூடயே 3 மாசம் இருந்திருக்கா. எச்ஐவி இருந்தா தெரியாம இருக்குமா? அதான் எச்ஐவி இருந்தா வெயிட் லாஸ் ஆவா, ஒழுங்கா அவனால நடக்க முடியாது, சாப்பிட முடியாது. எவ்வளவோ இருக்குல்லண்ணா. இல்ல ஜெயந்தரா வந்து உங்க வீட்லயே வந்து சாப்பிட்டுருக்காங்க. உங்க கூட இருந்து வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. நாங்க பார்த்திருக்கோம். ஆமாண்ணா. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மீடியா மூலியமா? அவளுக்கு உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணாதுன்னு தானே நான் சொல்லுவேன். அது எப்படி நான் எங்க வீட்டிலேயே 1 வாரம் இருந்திருக்கு. நல்லா சாப்பிட்டுருக்கு. அது வேணுன்றத நாங்களே செஞ்சு கொடுத்துருக்கோம். திவ்யா கூட ஃபர்ஸ்ட் டைம் 3 நாள் வந்து இருக்கே இல்லைனா, நான் சமைக்கல. திவ்யா தான் நல்லா வந்து ஜெயந்தரா வந்து ஒரு டைம் தான் சாப்பிடுவான்னு சொல்லி நைட் சப்பாத்தி செஞ்சு கொடுக்கும். காலையில இட்லி தோசை செஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் திரும்ப இவங்கெல்லாம் போயிட்டு திரும்ப 1 வாரம் கழிச்சு சேலமணியோட ஜெயந்தராவும் சேலமணியும் வந்தாங்க. வந்தப்போ ஒரு 2 பேருமே நல்லா தான் சாப்பிட்டு நல்லா தான் இருந்தாங்க. அது எப்படி நான் சாப்பிட்ட சோறு செரிக்கலைன்னு சொல்லி போய் லைவ்ல சொல்லுவா. ம். நான் இந்த கையால சமைச்சு போட்டேன். என்னையவே உருவ கேலி பண்றா. ம். அப்புறம்னா எப்படின்னா அவளுக்கு வாழ்க்கை நிரந்தரமா இருக்குமா? கடவுளுக்கு அவ சொல்ற மாதிரி அவ கும்புற கடவுளே அவளை கேட்கும். அதனாலதானே அவ குடும்பத்தோட கூட இது இல்ல. அவளை கோர்ட்டுலயே அடிச்சு ஊரை விட்டு அவ வெளியே போயிட்டா. கோயம்புத்தூர்ல இருக்கா. இப்போ கோயம்புத்தூர்ல ஒத்தையா இருக்கா. யாருமே புருஷன் அவங்க வீட்டாளுங்க பையன் யாருமே கூட இல்ல. அவ மட்டும்தான் கோயம்புத்தூர்ல தலைமறைவா இருக்கா. நேத்து 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திவ்யா வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு ஹெச்ஐவி இல்ல, ஆமா நான் இல்ல. நெகட்டிவ் வந்திருக்குன்னு ஒரு ப்ரூஃப் ஒன்று காட்டினாங்க. வீடியோ கூட ஒரு சேனல்ல பார்த்தோம். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதான் அவ சொன்னதுதானே கரெக்ட். அவளுக்கு எச்ஐவி கிடையாது. ம். இப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவ மேலதான் யாரு சொன்னாங்களோ அவங்க மேல மான நஷ்டம் போட்டு அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தாவே அதை எடுப்பாங்க. அவ ஏன் கொடுக்க மாட்டேக்கான்னு எங்களுக்கு தெரியலண்ணா. இப்ப திவ்யா வந்து உங்க கூட வாழ்ந்திருக்காங்கல்ல, அவங்கள பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்னக்கா? நல்லா ஏன்னா நாங்களே பேசும்போது வந்து அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க. உங்க பார்வையில எப்படி பாக்குறீங்க? நான் இன்னுமே அவ சொல்லுவேன். அவ என்ன பேசுறான்னு எனக்கு தெரியாதுண்ணா. ஆனா அவ நல்லவ. எப்படி சொல்றதுன்னா எல்லாம் சொல்லுவாங்க. அவ வந்து கேடி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவ அப்படியெல்லாம் கிடையாதுண்ணா. நம்ம நல்லது செஞ்சோம்னா அவ நம்மளுக்கு டபுள் பங்கா நல்லது செய்வா. நம்ம ஏதாவது அவளை பத்தி பேசிட்டோம்னா நம்மளை வச்சு செஞ்சிருவா. ஆனா நான் 100க்கு 100 அவளை பழகுன பொறுத்த வரைக்கும் அவ நல்ல மனசு, நல்லவ. அதானா என்ன சொல்றதுன்னா ஒரு பாசத்தை எதிர்பார்க்கறா. அவ்வளவுதான். அந்த பாசத்தை கொடுக்குறவங்ககிட்ட அவ அந்த பாசமா நடந்துக்குவா. இப்ப கார்த்தி வெளியே வந்ததுக்கு அப்புறம் வீடியோ எல்லாம் போடுறாங்கல்ல, அப்போதான கமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து ரொம்ப வல்கரா போடுறாங்க. திவ்யாவுக்கும் அதே தான். ஆமா. இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னக்கா? பேட் கமெண்ட் போடுறவங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள போய் என்னத்த சொல்லி திருத்த முடியும்? ஒரு ஒரு லைவ்ல என் நம்பரை கொடுத்துட்டான். ஒரு நம்பரை அந்த நம்பர்ல அன்தினமும் ஒரு நாளைக்கு 100 காலாவது வந்துடும். 50 கால் திட்டுவாங்க. 50 கால் பெண்கள்லாம் வந்து நல்ல விதமா தான் பேசுறாங்க. இன்னும் அந்த போன் ஆன்ல தான் இருக்கு. அந்த லைவ் என் லைவ்ல இருந்துதான் எடுத்து எடுத்து பேசுறாங்க. பசங்க தான் பேட் கமெண்ட் போட்டு அவங்களை அசிங்கப்படுத்துறாங்கண்ணா. சரிக்கா, உங்க நேரத்தை ஒதுக்கி வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா.